கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆமேன். இந்த அதிகாரத்தின் இதற்கு முன்புள்ள வசனங்களை குறித்து நாம் தியானித்தால் இங்கே அநேக விசுவாச வீரர்களை குறித்து பார்க்கலாம். இவர்களில் ஒருவர் கூட தாங்கள் விட்டு வந்த பட்டணம் தேசத்திற்கு போகவே இல்லை. அவர்களுக்கு சமயம் கிடைத்தும் ஏன் போகவில்லை? முதலாவதாக, ஆபேல் கொலையுண்ட பிறகு காயின் நோத் என்ற தேசத்தில் குடியேறியதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அதன் பிறகு தான் விட்டு வந்த தேசம் திரும்பி போகவே இல்லை இந்த காயின். இரண்டாவதாக, ஏனோக் பற்றி நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசுவாச வீரன். ஏனோக் பூமியை விட்டு தேவனோடு சஞ்சரித்தான் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, நோவா பற்றியும் விசுவாச வீரர்களின் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோவா ஜலப்பிரளயத்துக்கு தப்பி பேழையில் பிரவேசித்த பின்பு மறுபடியுமாக நோவா பழைய உலகத்தையே பூமியில் உள்ள அவனோடு இருந்த பழைய மனிதர்களையே பார்க்கவே இல்லை. அனைத்துமே புதிய உலகம். அடுத்ததாக, ஆபிரகாம் பற்றி நாம் பார்க்கும்போது இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆபிரகாம் தான் பிறந்து வளர்ந்த ஊர் என்ற மெசபத்தோமியா தேசத்தை விட்டு அதன் வந்த பின்னர் ஆபிரகாம் நினைத்திருந்தால் திரும்பி போயிருந்திருக்கலாம். கடைசி வரை தான் விட்டு வந்த தேசமாகிய தன் சொந்த இனம், ஜனம், பந்துக்களை பார்க்க போகவே இல்லையே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விசுவாச வீரர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் இந்த வசனம். ஆமேன். காட் பிளஸ் யூ.